இப்ப தமிழ்நாட்டுல வந்து டான்ஜெட்கோவுக்கு 1,00,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதை பற்றி விஜய் ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா? இல்ல தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு அவர் ஏதாவது இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தோட மாற்றா ஏதாவது திட்டம் வச்சிருக்காரா? அதனால ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கெல்லாம் யாரும் தலைவரெல்லாம் ஆவது கிடையாது. தீமானுக்கென்ற ஒரு சின்ன மார்க்கெட் ஒரு 6%. அதே போல இதுக்கும் ஒரு சின்ன மார்க்கெட் இருக்கலாமே தவிர இப்ப வந்து எல்லா இந்த அக்னிவீர் ஒரு திட்டம் இருக்கு, நாங்க எதிர்க்கிறோம் காங்கிரஸ் கட்சியில. அதை வந்து விஜய் ஏத்துக்கிறாரா எதிர்க்கிறாரா? இப்போ ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்திருக்கு. அவர் சார்ந்த துறையிலேயே ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் கேரளாவில் வந்து அது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மாதிரி இங்க ஒரு என்கொயரி தமிழ்நாட்டில் நடத்தணுமா வேண்டாமா? அவர் கருத்து சொல்லணும். இல்ல எதை பத்தியுமே கருத்து சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியாது. எல்லாருமே வந்து இந்த மாதிரி சமத்துவம், மத சார்பின்மை அப்படின்னு பொது போக்கான கருத்துக்களை சொல்வது நிலைப்பாடு கிடையாது. ஒரு விஷயத்துக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும். அவங்க சோசியல் மீடியால வெரி புவர். இந்த தமிழ்நாட்டிலே எல்லாத்தோட வர்ஸ்ட் சோசியல் மீடியா டீம் யாருக்கு இருக்குன்னா அதான். கூட்டணிக்கு நாங்க ஒரு வேல்யூவே ஆட் பண்ணாட்டி எங்களை எதுக்கு கூட்டணியில் வச்சுக்கணும்? ரெண்டு திராவிட கட்சிகளையும் தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி அமைப்பதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வணக்கம் சார். திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ரெண்டு இன்ஃப்ளூயன்சிங்கான பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு வந்து காங்கிரஸ், இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த ரெண்டு கட்சிகளுடைய முக்கியத்துவம் அப்படின்றது நிச்சயமா திமுகவுக்கு தெரியும். அதனால்தான் உங்களுக்கு எப்பயுமே வந்து தேர்தல் நேரத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இருக்கு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆட்சி அதிகாரத்திலையும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்குன்றது கொடுக்கணும், அது நியாயமான கோரிக்கை அப்படின்றது சொல்றாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா கட்சிக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது இயல்புதான். அதுக்குத்தானே அரசியல் கட்சி இருக்கு. அரசியல் கட்சின்றதே வந்து மக்களை சந்திக்கணும், மக்கள் நம்பிக்கையை பெறணும், தேர்தலில் நிற்கணும், தேர்தலில் பிரதிநிதித்துவம் வரணும். அந்த பிரதிநிதித்துவம் போதிய அளவு பிரதிநிதித்துவம் இருந்தால் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கணும் என்பது ஒரு யதார்த்தமான நியாயமான அரசியல் கட்சிகள் அனைத்துக்குமே இருக்கின்ற ஒரு மனப்பான்மை தான் அது. அதனால இது ஒன்றும் யுனிக் பொசிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே எலெக்ஷன் என்ன ஜெயிக்கணும், கட்சி ஆட்சிக்கு வரணும், அப்படித்தானே எதிர்பார்ப்போம். அதனால ஒன்றும் வியப்பளிக்கிற விஷயம் ஒண்ணுமே இல்லையே அதுல. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பேசும்போது அது பெரிய ஒரு விவாத பொருளா மாறுது. ஏதோ கேட்காத ஒண்ணு கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வருது இல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ரெண்டு திராவிட கட்சிகளும் தன்னிச்சையாக ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால இது ஒரு அவர்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் புதுமையா இருக்கலாம். ஆனா இது ஒன்றும் இந்தியாவிலேயோ மற்ற மாநிலங்கள்லயோ கூட்டணி மந்திரி சபை என்பது ஒன்றும் புதிது அதுக்கு கிடையாது. இப்போ கூட அண்மையில கூட ஆந்திராவில் நடந்த தேர்தலில் தெலுங்கு தேசத்துக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்தாலும் அவங்க பவன் கல்யாண் கட்சிக்கும் பாஜகவுக்கும் அவங்க கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதனால எலெக்ஷன்ல நிற்கிற கட்சிகள் எல்லாம் பிரதிநிதித்துவம் எதிர்பார்ப்பதும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதும் ஒன்றும் புதிது கிடையாது. இப்ப கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்களா, அவங்க யாருமே இந்த கோரிக்கையை வைக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதிகமா இந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர் என்ன தள்ளிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல சார், பொதுவா வந்து இப்ப செல்வ பெருந்தகை வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அதிகார பகிர்வு அப்படின்றது வேணும் அப்படின்னு கேட்கிறாரு, இல்ல திருமாவளவன் கேட்கிறாரு அப்படின்ற பட்சத்துல வந்து அது ஓகே, அது வந்து தலைவர்களே டிமாண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்ப கட்சியில அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து தான் இந்த குரல் அப்படின்றது வலுவாக வருது. இப்ப ஆதவ அர்ஜுனா மாதிரியோ, இப்ப நீங்க நிறைய நேரங்கள்ல இந்த விஷயத்த பேசியிருக்கீங்க, பட் அவ்வப்போது அதை கடந்து போயிருக்காங்க ஊடகங்களே தவிர பெரிய ஒரு விவாத பொருளா மாத்தினது கிடையாது. இப்ப ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட இருந்து இல்ல நான் வந்து கொஞ்சம் குறைவா மதிப்பிட்டு இருந்தாலும் கூட கட்சியில அடுத்த நிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட இருந்து தான் இந்த கோரிக்கை வருதுன்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது. தலைமையில காங்கிரஸ்ல தலைமையில இருக்கவர் நியமிக்கப்பட்ட பதவி. அவரை வந்து நீங்க பிசிகே அவரே கட்சியை தூங்கினவரோட ஒப்பிடக்கூடாது. ரெண்டும் வேறுபட்டவங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவனர் என்பது அவரே கட்சியை துவக்கி அவர் வந்து அதோடைய ஃபவுண்டர் பிரசிடண்டா இருக்கார். இங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நியமிக்கப்பட்ட பதவி தான் அது. அதனால இன்னும் அவரு அதனால ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு. ரெண்டாவது, நியமிக்கப்பட்ட பதவியில குறிப்பாக அகில இந்திய கட்சியில இருக்கவங்களுக்குலாம் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா கட்சி தொண்டர்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் ஃப்ரீயா என்னை போன்றவர்களால எடுத்து சொல்ல முடியும். அதனால கட்சியில இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்கிற உணர்வை வந்து அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குறவங்கனால சில சமயம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிற கொஞ்சம் எல்லாரோடையும் கொஞ்சம் இந்த பதவி என்ற கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பவர்கள் கொஞ்சம் ஃப்ரீயா சொல்லலாம். இந்த அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து விசிகா உறுதியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காங்கிரஸோட நிலைமை என்னவா? அவங்க கட்சியோட நிலைப்பாடை சொல்றாங்க.
எங்களுக்கு கூட்டணி அமையும் பொழுது முதல்ல சீட்டு பங்கீடு எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இது எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு தேசிய கட்சி, எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் சொல்லும். ஆனால் கட்சியில இருக்கும் ஒரு சாதாரண தொண்டன், எம்எல்ஏ எம்பி சீட்டுக்கு போட்டியிடாத தொண்டனை நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் 1967க்கு அப்புறம் எங்களுக்கு அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை. வரும் காலகட்டத்தில் பிரதிநிதித்துவம் வர வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். அதே வேளையில் காங்கிரஸ் ஒரு கூட்டம் போடும் போது நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லும் பொழுது ஒரு காலத்துல எங்களுக்கென்று தனி பெரும்பான்மையோடு நாங்களும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அரசியல் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அடையறதுக்கு முன்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு கூட்டணியிலேயாவது ஒரு 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 பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்ல. எடுத்த உடனே இன்னும் இந்த நம்ம வந்து 234 தொகுதியும் காங்கிரஸ் தனியா நின்னே ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. அதனால கொஞ்சம் சீட்டு தான் நிக்கிறோம். இந்த கொஞ்சம் சீட்ல நிற்கும் போது தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கொஞ்சம் சீட்டை நிற்கும் பொழுது நம்மளுடைய இமீடியட்டாக நம்மளால அச்சீவ் பண்ணக்கூடிய கோல் என்னவா இருக்கும்? ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ல நமக்கும் ஒரு பார்ட்டிசிபேஷன், நமக்கும் ஒரு ரெப்ரஸன்டேஷன். எங்களுக்கு ஒரு 20 எம்பி இருந்தா, எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அதுல 1-2 பேர் மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பா இருக்கும். இதுதான் கட்சி தொண்டனுடைய எதிர்பார்ப்பு. இப்ப திமுகவை பொறுத்தவரையில அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சியுடைய உதவி தேவையே தவிர தேர்தல் நேரத்துல தேவையா இருக்கலாமே தவிர இப்ப ஆட்சி அதிகாரத்துல வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்க மாட்டாங்க பொதுவா. இப்ப விசிகா பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, துணை முதலமைச்சர் பதவியை ஏன் வந்து தொல் திருமாவளவனுக்கு கொடுக்க கூடாது, ஏன் அமைச்சரவையில நாங்க பங்கேற்க கூடாது, நாங்க எங்களுக்கு மட்டும் பேசல எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்துதான் பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு இடத்துக்கு வந்து விசிகாவோ இல்ல காங்கிரஸோ தமிழ்நாட்டுல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல எல்லா கட்சிக்கும் அதுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. எல்லா கட்சியும் சேர்றதுனாலதான் கூட்டணிக்கும் வலு சேருது. கூட்டணிக்கு நாங்க ஒரு வேல்யூவே ஆட் பண்ணாட்டி எங்களை எதுக்கு கூட்டணியில வச்சுக்கணும்? கூட்டணியில ஒரு வேல்யூ ஆட் பண்றதுனால தானே கூட்டணியில வச்சிருப்பாங்க. ஒரு வேல்யூவும் இல்லாட்டி எதுக்கு கூட்டணியில வச்சிருப்பாங்க? காங்கிரஸ் கட்சி இருப்பதால தான் சிறுபான்மை மக்கள் ஒரு நம்பிக்கையோடு அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கிறார். இதுல ஒன்றும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதே போல விடுதலை சிறுத்தைகள் தாழ்த்தப்பட்ட மக்களிடம் அவர்களுக்கு என்று ஒரு தாக்கம் இருக்கு. ரெண்டு கட்சியுமே ஏதோ வேல்யூ கொண்டு வரும். வேல்யூ கொண்டு வரும் பொழுது நீங்க இதுக்கு அளவுக்கு வளர்ந்துருக்கீங்களான்னு கேட்டா, போன தடவை 2019 மோடிக்கு வந்து தனி பெரும்பான்மை இருந்தது. ஆனாலும் அப்னா தல்ல இருந்து சிவசேனால இருந்தெல்லாம் மந்திரி பதவி கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தனியா மெஜாரிட்டி இருந்தது. பிஜேபிக்கு மத்தியில 303 சீட் இருந்தது. அவங்களுக்கு யாரோட உதவியும் தேவை கிடையாது ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஆனா ஒரு ப்ரீ ப்ரோல் அலையன்ஸ்ல உங்க கூட நின்ன சின்ன கட்சிகள், சிவசேனாவுக்கும் கொடுத்தாங்க, அகாலி தளுக்கு ஒரு தடவை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அப்னா தல்னு ஒரு கட்சி இருக்கு, அவங்களுடைய பிரதிநிதித்துவத்துக்குலாம் எல்லாரும் மந்திரி ஆகினாங்க. இப்ப கூட நான் தான் சொல்றேன், ஆந்திராவில் தெலுங்கு தேசம் வந்து தனி பெரும்பான்மை தான், ஆனா கூட்டணியில தான் தனி பெரும்பான்மை வந்திருக்கு. பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மனநிலை கூட திமுக இல்லைன்னு அப்படிலாம் நான் சொல்ல, மனநிலைலாம் சொல்ல அடுத்ததான். நான் ஒன்றும் இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் ஒன்றும் நான் சொல்லலையே. நானும் இன்னும் வருகின்ற தேர்தலை தான் சொல்றேன் ஒழிய இன்றைக்கு இருக்கிற நிலையில ஒன்றும் எந்த மாறுபாடெல்லாம் வேண்டும் நான் சொல்லவே இல்லையே. அதனால அவர்கள் மனநிலை இல்லை அப்படிலாம் கிடையாது. இனிமே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கூட்டிகிட்டே போகுது. எங்களுக்கும் பார்ட்டிசிபேட்டரி ரோல் வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எங்களுடைய கட்சிக்கும் வருகிறது, எங்களை போன்ற மற்ற கட்சிகளுக்கும் வருகிறது. எதுவுமே யதார்த்தம் தானே. சார், இப்போ 2026 தேர்தல் களம் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தனித்து ஏதாவது ஒரு கட்சி போட்டி போடுறாங்க அப்படின்னா, திராவிட கட்சிகள் போட்டி போடுறாங்கன்னா அவங்களால வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்றது ரொம்ப முக்கியம். இது வந்து வெற்றி அடைகிற கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணின்றது வெற்றி அடைகிற கூட்டணி. பல தேர்தலில் வெற்றி அடைந்திருக்கு. பாராளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, சட்டமன்ற தேர்தல் இருக்கு, எல்லாம் இருக்கு. 2 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி அடைந்திருக்கு. அதனால இந்த கூட்டணி தொடரும் என்று தான் நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா இது அகில இந்திய அளவில் இந்த கூட்டணி தொடர்கிறது, தமிழ்நாட்டிலும் தொடரும். இந்த கூட்டணி இதே நிலையில இருந்து நல்ல வலுவாக மக்களை போய் சந்தித்தோம் என்றால் வெற்றி பெறுவது எனக்கு ஒன்றும் வியப்பளிக்காது. இப்போ ரீசெண்டாக வந்து சீமான் அவர்கள்ட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதாகவும், அதை பற்றி அவருடைய விளக்கத்தை கொடுத்துருக்காரு. பட் ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவருடைய க்ளோஸ்டு சர்க்கிளில் நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, அவருக்கு காங்கிரஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து காங்கிரஸோட தாவேகா கூட்டணி அமைவதற்கு சாத்தியம்? இதெல்லாம் ரொம்ப ஸ்பெகுலேட்டிவ் கொஸ்டின். நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் தலைமை தாங்குறோம். அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குறது. அதில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம். எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. இனிமே புதுசாக வரப்போகிற கட்சி யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்களா எங்களால் சொல்ல முடியாது. நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த இந்தியா கூட்டணி தான் 2019 எப்படி இந்த 24 பார்லிமெண்ட் தேர்தலில் எப்படி ஒற்றுமையாக இருந்ததோ அதே போல தான் 26 ஒற்றுமையாக இருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், இந்த விவாதம் கூட வந்து
இதுல என்ன ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு கூட்டணி ஃபார்முலேஷன் இருக்குங்க என்னை 2026 பொறுத்த வரைக்கும் ரெண்டு திராவிட கட்சிகளையும் தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி அமைப்பதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல முதன்மையான கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அடுத்த நிலையில இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ரெண்டு கட்சிகளையும் ஒதுக்கி விட்டு ஒரு கூட்டணி அமைத்து தேர்தல்களை சந்திப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியமாகாத நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இப்ப 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய விஜய் வந்து இன்னைக்கு சினிமா துறை விட்டுட்டு முழு நேர அரசியலுக்கு வர்றாரு. அவருடைய ஃபேட் அப்படின்றது 2026 தேர்தல் களத்துல எப்படி இருக்கும்? அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் நிலைப்பாடை முதல்ல சொல்லணும். ஒரு விஷயத்திலேயே அவரோட நிலைப்பாடை சொல்லிக்கிட்டே வரணும். அப்பதான் மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா அப்படின்னு தெரியும். நிலைப்பாடை சொல்லட்டும். கட்சி அமைப்பு போட்டு தேர்தலை சந்திக்கிட்டோம். அது வரைக்கும் ஒன்றும் சொல்ல. நிலைப்பாடு தெரியாம எனக்கு எப்படி சொல்றது? அவருடைய நிலைப்பாடு என்ன? ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு பிஜேபி கொண்டு வர போறேன்னு சொல்றாங்க. அதை பத்தி அவருடைய நிலைப்பாடு என்ன? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பிஜேபி சொல்றாங்க. அதை பத்தி அவரோட நிலைப்பாடு என்ன? அதனால பல ஜிஎஸ்டியை பற்றி அவரோட நிலைப்பாடு என்ன? இதை பல விஷயங்கள்ல அவரோட நிலைப்பாட்டை விளக்க வேண்டும். நிலைப்பாட்டை விளக்கும் பொழுதுதான் அவர் எந்த எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவர் ஆதரவு இருக்கா எதிர்ப்பு இருக்கான்னு சொல்ல முடியும். அதனால சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வருவது என்பது தமிழ்நாட்டில் ஒன்றும் புதிது கிடையாது. பல பேர் வந்துட்டாங்க, வந்துட்டு பல பேர் போயிட்டாங்க. ஆனால் எல்லாருமே எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது முன்னாள் முதல்வர் திரு எம்ஜி ராமச்சந்திரனை தவிர யாருமே தன்னிச்சையாக ஒரு கட்சியை தொடங்கி வெற்றி அடைந்தது கிடையாது. இப்ப பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாங்க. போடலாம், பெரியார் சிலைக்கு மாலை போடலாம். காந்தி ஜெயந்தி வருதுன்னு 2-3 நாள்ல காந்தி ஜெயந்திக்கு போய் காந்தி ஜெயந்திக்கு அன்னைக்கு காந்தி சமாதிக்கு ஒரு மாலை வச்சுட்டு வந்தாருன்னா அது வரவேற்கத்தக்கது தான். சார், இப்ப நீங்களே கூட பல பொதுக்கூட்டங்கள்ல இல்ல உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துக்குள்ள கூட சொல்லியிருக்கீங்க. அதாவது இன்னைக்கு திரு சீமான் அவர்களுக்கும் விஜய்க்கும் நிறைய இளைஞர்கள் கூட்டம் இருக்கு, அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ரொம்ப தீவிர அரசியல்ல ஈடுபட வேண்டியது இருக்கு. கூட்டணின்ற ஒரே காரணத்துக்காக திமுக சொல்வதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்மளும் சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படிலாம் நிறைய பேசியிருக்கீங்க. அப்படின்றப்ப விஜய் வந்து இன்னைக்கு இளைஞர்களுடைய ஒரு அடையாளமா இருக்கிறார் தானே? இளைஞர்களோட அடையாளம்லாம் நீங்க சொல்ல முடியாது. எல்லா இளைஞர்களுக்கும் அவர் அடையாளம் இல்லை. அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அது அவர் போகும். நிலைப்பாடே இல்லாம எந்த இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்க? இப்ப தமிழ்நாட்டுல வந்து டான்ஜெட்கோவுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. அதை பற்றி விஜய் ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா? இல்ல தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு அவர் ஏதாவது இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தை விட மாற்றா ஏதாவது திட்டம் வச்சிருக்காரா? இதெல்லாம் சொன்னாதானே மற்றவங்க போவாங்க. இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற சப்போர்ட் பேஸ் என்பது அவருடைய திரை ரசிகர்கள் தான். அவருடைய சினிமா ரசிகர்கள் அவருடைய இருக்கா. அது திரை ரசிகர்களை தாண்டி இருப்பவர்கள் யாருக்கும் அவர் மேல எந்த விதமான பாசிட்டிவோ நெகட்டிவோ இருக்காது. ஏன்னா என் நிலைப்பாடே தெரியாதுல்ல. அதனால ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கெல்லாம் யாரும் தலைவரெல்லாம் ஆவது கிடையாது. சீமானுக்கென்று ஒரு சின்ன மார்க்கெட் ஒரு 6%, அதே போல இதுக்கும் ஒரு சின்ன மார்க்கெட் இருக்கலாமே தவிர 2 திராவிட கட்சிகளையும் ஒதுக்கி விட்டு ஒரு களத்திலே வந்து போட்டியிட்டு தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று யாராவது 2026 நினைத்தார்கள் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமாகும். சார், இப்ப உங்களுடைய கருத்துக்களை நான் தொடர்ச்சியா ஃபாலோ பண்றேன். ஃபாலோ ரொம்ப நன்றி. ஃபாலோ பண்றது ரொம்ப நன்றி. தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க அடிப்படை பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனா இங்க வந்து பொலிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை பிரச்சனைகளை விட சித்தாந்தங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுறத பார்க்க முடியுது. ஒண்ணு திராவிடம் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க, இல்லைன்னா வந்து சனாதன தர்மம் அப்படின்றது சரின்ற வகையில பேசுறாங்க. இப்ப அடிப்படை பிரச்சனைகளை பேசாம விடுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து இந்த நடுத்தர மக்கள், அதாவது ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பர்சனோடைய பிரச்சனைகளை பற்றி யாரும் பேசுவதே கிடையாது. எனக்கு பெரிய வருத்தம். இந்த தேவையற்ற இந்த ஒரு ஒரு விவாதங்கள் தான் தமிழ்நாட்டு நடக்குது. தேவையற்ற விவாதங்கள், அதாவது கோயிலை பற்றி, மதத்தை பற்றி, மத பழக்கத்தை பற்றி, இந்த மாதிரி ஒரு சினிமாவை பற்றி அதில் ஒரு டயலாக் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அடிப்படையான குறிப்பாக ஒரு அடிப்படை மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணலாம், அவங்க சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு அவங்களுடைய பாரத்தை எப்படி குறைக்கலாம், படித்தவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும், அன்இன்டரப்டட் பவர் சப்ளை கிடைக்குதா, ரோடு நல்லா இருக்கா, ரோட்ல குப்பை வாடுறோமா, தெருநாய் பிரச்சனை. இப்போ கூட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேருக்கு தெருநாய் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் போன வருஷம். 3 லட்சம் பேருக்கு. இந்த மாதிரி பேசிக் டே டு டே பீப்புள் இஷ்யூஸை யாரும் பேசுவது கிடையாது. அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் பேசுவது கிடையாது. அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அரசாங்கம் என்பதே வந்து நீங்க அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் தவிர ஒரு பிலசாபிக்கலாவே இருக்கக்கூடாது. நானும் நீங்க ஐடியாலஜிக்கலா அப்பப்போ ஆர்குமெண்ட் வர வேண்டாம் நான் சொல்லலை. ஆனா இங்க ஃபுல்லாவே இந்த உணர்ச்சியை தூண்டுகின்ற, அதாவது அது இல்லைன்னா கவர்ச்சியை நோக்கி செல்கின்ற விவாதங்கள் தான் இருக்கே தவிர இந்த வளர்ச்சியை நோக்கி செல்கின்ற விவாதமே இல்லாம இருக்கு. பொது பிரச்சனைகள் வருதோ அப்பெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகளை பத்தி பேசாம
சித்தாந்த டிபேட் அப்படின்றது வருத்தம் அதிகமா எனக்கு எனக்கு வருத்தம் அளிக்குது எனக்கு அது வருத்தம் அளிக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும். இன்னைக்கு உண்மையாகவே பேச வேண்டும் என்றால் பல விஷயங்கள் வந்து பேச வேண்டும். இங்க வந்து இந்த டான்ஜெட் கோக்கு இருக்கிற கடனை பற்றி பேச வேண்டும். முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அது நல்ல முயற்சி. அதனால வேலை வாய்ப்புகள் எந்தெந்த பகுதியில் உருவாக போகுதுன்னு பார்க்கணும். அதோட அலைடா நம்ம வேற என்ன இங்க பண்ணி வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், படித்த இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்குவது, அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு போற செலவு பெரிய செலவா இருக்கு, அந்த பாரத்தை எப்படி குறைப்பது, அதுக்கப்புறம் சொந்தமா வீடு வாங்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் உள்ள கட்டுமான வசதிகள், ரோடு மழை பெஞ்சா தண்ணி நிற்கிது ரோட்ல, வந்து குப்பையை வாடுறது கிடையாது, தெருநாய் பிரச்சனை, அது மாதிரி வாட்டர் சப்ளை கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் சொல்லணும். அதெல்லாம் பத்தி பேசுவதற்கு இங்க பெரும்பாலான அரசியல் கட்சிகளோ அரசியல் சம்பந்தப்பட்டவர்களோ தயாராகவே இல்லை. அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இப்ப நீங்க சர்காஸ்டிக்கா ட்வீட் போடுறீங்க, இல்ல வந்து யாராவது வந்து ஒரு கருத்தை எதிர்கருத்தை சொல்றாங்க அப்படின்னா உடனடியாக அவர்களுடைய வாய்ஸ் அடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்துறது இருக்குல்ல, ஒரு சங்கி இல்ல சாஃப்ட் சங்கி இல்ல வேற ஏதாவது ஒண்ணு சோசியல் மீடியால ஐடி விங் போடுறதெல்லாம் வந்து ஒரு மக்களோட மனப்பான்மை எல்லாம் கிடையாது. இதுவே வேலையா முழு நேரமா உட்காந்துக்கிட்டு யாரையாவது எதையாவது போயிட்டு ஏதாவது திட்டிக்கிட்டு அவங்கள வந்து ஏதாவது குத்தம் சொல்லிட்டு இருக்கிறது போட்டு போறாங்க. நான் என் மனசாட்சிப்படி இன்னைக்கு என்னுடைய சமுதாய பார்வையை வச்சு இன்னைக்கு அன்றாட ஒரு சராசரி மக்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி முன்னேறுவோம் என்பதற்காக என்னுடைய குரல் என்றும் ஒலித்துக் கொண்டே தான் இருக்கு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை முதலமைச்சரா ஆக்கணும் அப்படின்றது அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கு. அது கிட்டத்தட்ட உறுதியாகக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. இப்ப இதை பார்த்து வந்து பெரிய டிஸ்கஷனா நடந்துட்டு இருக்கு. இப்ப ஆதவர்ஜுனுடைய பேட்டியிலே வந்து சினிமா துறையிலேருந்து வந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஆகும்போது ஏன் வந்து தொல் திருமாவளவன் 40 ஆண்டுகளாக ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர் வந்து ஆகக்கூடாது அப்படின்ற கேள்வி கேட்கிறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, யாரை வந்து அமைச்சராக்க வேண்டும், யாரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும், யாருக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் என்பது முழுமையாக முதலமைச்சரோட அதிகாரத்தில் இருக்கு. அதனால இந்த முதலமைச்சர் அவருக்கு தனி மெஜாரிட்டி வச்சிருக்காரு. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் யாரை வேணா ப்ரொமோட் பண்ணலாம், யாரை வேணா டிமோட் பண்ணலாம், யாரை வேணா நீக்கலாம், யாரை வேணா சேர்த்துக்கலாம். அது அவருடைய விருப்பம். இதுல எனக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது. சார், திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பொலிட்டீஷியனா நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பொசிஷன்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது, ஒரு எதுலையுமே பொசிஷன் எடுக்காம ஜெனரலிஸ்டா இருக்கக்கூடாது. ஒரு பொசிஷன் எடுக்கணும், நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அப்படின்றது மக்களிடம் போய் பேச வேண்டும். ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது எளிதல்ல. அரசாங்கத்தை கூட நடத்திடலாம். ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு பியூரோக்ரசி இருக்கு, ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அரசியல் கட்சி என்பது ஒரு வாலண்டியர் ஃபோர்ஸ். ஒரு அரசியல் கட்சியை கட்டி காப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பல பேர் அரசியல் கட்சியை புதிதாக ஆரம்பித்து தோல்விதான் அடைந்திருக்கிறாங்க. கலைஞருடைய எல்லாத்தோட பெரிய சிறப்பு என்னவென்றால் 5 முறை முதலமைச்சர் ஆனதில்லை, 13 ஆண்டு காலம் ஆட்சியில இல்லாத பொழுதும் அந்த கட்சியை காப்பாற்றினது தான் அவருடைய பெரிய பெரிய டேலண்ட். அதனால ஒரு கட்சியை நடத்துவது எளிமையான காரியம் இல்லை. அவருக்கு போக போக அது புரிய ஆரம்பிக்கும். ஆனா எல்லாத்துக்கும் மேலாக அதிகமாக கருத்து சொல்ல வேண்டும், பேச வேண்டும், பொது விவாதத்துக்கு வர வேண்டும், கருத்தை சொல்ல வேண்டும், நேரடியாக கருத்தை சொல்ல வேண்டும். இது வரைக்கும் எந்த கருத்தையுமே நேரடியாக சொல்லாமல் எதற்காக இந்த தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்கத்திற்கு மாற்றமாக அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்னு அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தா இந்த அரசாங்கத்துல என்னென்ன குறை இருக்குன்னு அவர் சொல்லணும். எதுக்கு ஏன் மாறுபடுறாருன்னு சொல்லணும். ஒத்து போறாருன்னா எதுக்கு அப்புறம் புதுசா கட்சி ஆரம்பிச்சு தனியா நிக்க போறாரா என்ன? அப்புறம் மத்தியில இருக்க அரசாங்கத்தோட அவர் ஒத்து போறாரா, மாறுபடுகிறாரா? அவர் நிலைப்பாடே சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியில் இருக்க முடியாது. யூ ஹாவ் டு டேக் அ பொசிஷன் ஆன் எவ்ரி இஷ்யூ. இப்ப வந்து இந்த அக்னிவீர் ஒரு திட்டம் இருக்கு, நாங்க எதிர்க்கிறோம் காங்கிரஸ் கட்சியில. அதை வந்து விஜய் ஏத்துக்கிறாரா எதுக்குறாரா? பிரைவேடைசேஷனை பத்தி அவரோட வியூ என்ன? எல்லாமே அரசா உடமை ஆக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லைன்னா தனியார் துறைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரா? அவரோட டிசிஷன் எல்லாத்தையுமே அவர் சொல்லணும். இப்போ ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்திருக்கு, அவர் சார்ந்த துறையிலேயே ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் கேரளால வந்திருக்கு. அது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மாதிரி இங்க ஒரு என்கொயரி தமிழ்நாட்டில் நடத்தணுமா வேண்டாமா? அவர் கருத்து சொல்லணும். இல்ல எதை பத்தியுமே கருத்து சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியாது. சும்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி சமத்துவம், மத சார்பின்மை அப்படின்னு பொது போக்கான கருத்துக்களை சொல்வது நிலைப்பாடு கிடையாது. ஒரு விஷயத்திலும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும். இப்ப நான் கூட கூவத்துல வந்து நீங்க ஒயிட் பேப்பர் கேட்டிருக்கேன். அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, கூவம் கிளீனா இருக்குன்னு நினைக்கிறாரா, இல்ல கூவத்தை என்ன பெட்டரா கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறாரா, இவங்க செலவு பண்ண பணத்துக்கு அவர் கணக்கு கேட்கணும்னு நினைக்கிறாரா, இல்லைன்னா அவருக்கு வந்து இல்லாட்டி இதை பாராட்டுறாரா? ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும். நிலைப்பாடே எடுக்காமல் ஒரு அரசியல் தலைவராக யாரும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரைட்டா ராங்க, ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஒரு விஷயத்திலும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. நம்ம ஏத்துக்கிறோம், ஏத்துக்காம இருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு எடுக்குது, விசிகே நிலைப்பாடு எடுக்குது, காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு எடுக்குது, பாஜக நிலைப்பாடு எடுக்குது. நிலைப்பாடே எடுக்காமல் ஒரு அரசியல் கட்சி ஒரு எப்படி நடத்த போகிறான்னு தெரியல. இனிமேல் நிலைப்பாடை எடுக்கணும்.
நிலைப்பாடை வந்து மாநாட்டில் மட்டும்தான் எடுக்கிறேன்னு சொல்றதே வந்து எனக்கு ஏற்புடையதில்லை. அன்றாட அரசியலில் ஒரு நாளைக்கு நிலைப்பாடை எடுத்து சொல்லித்தான் ஆக வேண்டும். முதன்மையான எதிர்க்கட்சியா இருக்க வேண்டிய அதிமுக சமீப கால நாட்களாக வந்து பெருசா வந்து அதனுடைய ரோலை பிளே பண்றது இல்ல. ஒரு கடந்த 2 வருடங்களாகவே அப்படிதான் இருக்கு அப்படின்னு பொது விமர்சனம் இருக்கு. 2026 வந்து அதிமுக அதோட ரோல் பிளே பண்ணுமா? உங்களுடைய கணிப்பு கருத்து என்ன? அதிமுக வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது முழுமையாக ஏத்துக்கிறேன். ரெட்டலை என்பது ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் சிம்பல், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே வேணாம், குறிப்பா கிராமத்தில். ஆனா அவர்களுக்கு என்ன சில வீக்னஸ் இருக்கு. என்ன வீக்னஸ்? அவங்க சோசியல் மீடியால வெரி புவர். தமிழ்நாட்டிலே எல்லாத்தோட வேர்ஸ்ட் சோசியல் மீடியா டீம் யாருக்கு இருக்குன்னா அது அதிமுக தான் இருக்கு. ரெண்டாவது, அவங்க ஆங்கிலத்தில் அதிகமாக பேசுவது கிடையாது. அவங்க ஆங்கிலத்தில் அதிகமாக பேசாம இருக்கிறதுனால தேசிய ஊடகங்கள் அவர்கள் மேல எந்த கவனத்தையும் செலுத்துவது கிடையாது. நீங்க டெல்லிக்கே போனீங்கன்னா கூட ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு யாரு ஏடிஎம்கே சார்பா ராஜ்யசபால எம்பியா இருக்காங்கன்னா பேர் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அங்க எந்த முத்திரையும் பண்றது. ஆனா அப்படி இல்லை, மற்ற கட்சிகள்லாம் அங்கேயும் போய் மீடியாவோட இன்டராக்ட் பண்றாங்க. அவங்க கட்சியை பத்தி 4 பேருக்கு தெரியும். ஏடிஎம்கே பத்தி ஒரு நேஷனல் மீடியால வரது, சோசியல் மீடியாவும் புவர். அதனால அவர்கள் வந்து ஒரு கோமட்டோ ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அது ஒரு பெரிய அரசியல் கட்சி, அவங்களுக்கு என்ற ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவர்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க சரி பண்ணிக்கிறது அவங்களுடைய சாமர்த்தியம். அதுக்கப்புறம் அவங்க கூட யாராவது கூட்டணி சேருவாங்களா இல்லையா? ஆனா அவங்க கூட இன்னைக்கு இருக்கிற இந்த பிளக்ஸ்ல யாரும் பெருசா கூட்டணி சேரல. பார்லிமெண்ட்ல அசம்பிளி எலெக்ஷன்ல சேருவாங்களா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. அதனால அவர்களை நான் ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய அரசியல் கட்சி. ஆனா அவருடைய நடை உடை பாவனையை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்காது. நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.